கடந்த மாதம் கார் நிறுவனங்களுடைய விற்பனை நிலவரம் வெளிவந்தாச்சு. அனைவரும் எதிர்பார்த்த ஐகானிக் ப்ராடக்டான ரெனோ டஸ்டரை லான்ச் பண்ண பிறகு அந்த நிறுவனம் எந்த பொசிஷனை பிடிச்சிருக்காங்க, டாடா மோட்டார்ஸ் மஹிந்திரா ஹியூண்டாயோட போட்டி போட்டுட்டு இருந்த செகண்ட் பொசிஷனில் எப்படி தக்க வச்சுட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த டாப் 10 செல்லிங் கார் பிராண்ட்ஸ் வீடியோஸில் குயிக்காக பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நிசான் நிறுவனம். 3203 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த மாதம் இதே சமயத்தில் 4408 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 27% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க நிசான் நிறுவனம். நிசான் நிறுவனத்திடம் எந்த விதமான புதிய ப்ராடக்ட்டும் இல்லை. அவங்களுடைய லைனப்ல மேக்னெட்டை மட்டுமே 100% டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹோண்டா நிறுவனம். இந்த என்டையர் லிஸ்ட்லயே அதிகபட்ச ஹிட்டை பெற்றிருக்கிறது ஹோண்டா நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லலாம். 4069 கார்களை மட்டுமே விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த மாதம் இதே சமயத்தில் 7585 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 46% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க ஹோண்டா நிறுவனம். ஹோண்டா நிறுவனம் கூடிய விரைவில் அவங்களுடைய ZR-V மற்றும் ஹோண்டா சிட்டிக்கு ஃபேஸ் லிஃப்ட்டை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் பிறகாவது அவங்களுடைய சேல்ஸ் வால்யூம்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது MG நிறுவனம். 6018 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த மாதம் இதே சமயத்தில் 6528 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7% குறைவாக தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி MG நிறுவனத்துக்கு பெரிய பேக் போனா இருக்கிறது இப்போதைக்கு அவங்களுடைய வின்சர் EV மட்டும்தான். MG மெஜஸ்டரை கூடிய விரைவில் எல்லா டீலர்ஷிப்லையும் கொடுக்கவிருக்காங்க. அதன் பிறகு சேல்ஸ் வால்யூம்ல பெரிய முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ரெனோ நிறுவனம். ரெனோ நிறுவனம் அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்த அவங்களுடைய சக்சஸ் ப்ராடக்டான ரெனோ டஸ்டரை லான்ச் பண்ணாங்க. இதன் காரணமாக அவங்களுடைய டோட்டல் சேல்ஸ் வால்யூம் 5413 கார்களாக இருக்கு. கடந்த மாதம் இதே சமயத்தில் 5046 கார்களாக இருந்தது. கிட்டத்தட்ட 7.3% அதிக விற்பனை சந்திச்சிருக்காங்க ரெனோ நிறுவனம். டஸ்டருடைய டெலிவரிஸ் இன்னுமே கண்டினியூ ஆக போகுது. இதன் பிறகு அடுத்த வாதங்களில் இன்னுமே அதிக விற்பனையை எதிர்பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போகிறது கியா நிறுவனம். 27286 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த மாதம் இதே சமயத்தில் 29112 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 6% குறைவாக தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. கியா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டாக லான்ச் பண்ணப்பட்ட கியா செல்டோஸ்க்கு அதிக வரவேற்பு இருக்கு. அவங்களுடைய சானட் மற்றும் கியா காரன்ஸ் டீசென்டான நம்பர்ஸ்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது டொயோட்டா நிறுவனம். 30159 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். இதற்கு முந்தைய மாதத்தில் 35125 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 14% குறைவாக தான் விற்பனை செஞ்சிருக்காங்க டொயோட்டா நிறுவனம். 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டை நிறுவனம். ஹியூண்டை நிறுவனம் கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாக கான்ஸ்டன்டா 4வது இடத்தை மட்டுமே பிடிக்க முடிஞ்சிருக்கு. 51902 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. இதற்கு முந்தைய மாதம் இதே சமயத்தில் 55064 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5% குறைவாக தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. ஹியூண்டை நிறுவனத்திடம் இப்போதைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரெட்டா மட்டுமே விற்பனை ஆகிட்டு இருக்கு. மற்ற எல்லா கார்களுக்குமே ஹெவி காம்படிஷன் இருக்கு இந்தியன் மார்க்கெட்டில். 3வது இடத்தை மஹிந்திரா நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கிட்டத்தட்ட 5000 கார்கள் ஹியூண்டையை விட அதிகமாக விற்பனை செஞ்சு 56331 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. இதற்கு முந்தைய மாதத்தில் 60272 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 6.5% குறைவாக தான் விற்பனை செஞ்சிருக்காங்க மஹிந்திரா நிறுவனம். 2வது இடத்தை டாடா மோட்டார்ஸ் பிடிச்சிருக்காங்க. மஹிந்திரா ஹியூண்டை இந்த 2 நிறுவனங்களையுமே பீட் பண்ணி டாடா மோட்டார்ஸ் கன்சிஸ்டண்டாக செகண்ட் பொசிஷனை தக்க வச்சுட்டு இருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய எலக்ட்ரிக் கார்களுடைய சேல்ஸ் மற்ற கார் நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்கு. 59000 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். முந்தைய மாதத்தில் 66971 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 12% குறைவாக தான் விற்பனை செஞ்சிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். இந்த டாப் 4ல் இருக்கிற எல்லா நிறுவனங்களுமே கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணும்போது குறைவாக விற்பனை செஞ்சுட்டு இருக்கும்போது மாருதி சுசுகி நிறுவனம் கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணும்போது 10.8% அதிக விற்பனை செஞ்சிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய ஹையஸ்ட் வால்யூமான 1,87,704 கார்கள் கடந்த மாதம் விற்பனையாயிருக்கு. இதுக்கு முந்தைய மாதத்தில் 1,69,428 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. இதன் காரணமாக இந்தியாவோட ஹையஸ்ட் மட்டும் இல்லாமல் அதிகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கிற கார் நிறுவனமாக மாருதி சுசுகி இருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் கார் பிராண்ட்ஸில் உங்களுடைய ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.